ஏவிஎம், வாகினி போன்ற மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் சினிமாவில் கோலோச்சிய காலத்தில் காலஞ்சென்ற நடிகரும் தயாரிப்பாளருமான பாலாஜி தன் பங்கிற்கு தயாரிப்பில் பட்டையை கிளப்பினார். குறிப்பாக ஒரு நடிகராக அவரது பங்களிப்பை தந்து சினிமாவில் ஏற்படுத்தாத பிரமிப்பை ஒரு தயாரிப்பாளராக இருந்து செய்து காட்டிய பெருமை பாலாஜிக்கு மட்டும்தான் உண்டு. ஜெமினி எஸ் வாசனின் நிறுவனத்தில் சிறு வயதிலேயே சேர்ந்துவிட்ட பாலாஜியை 1951 முதன்முதலாக தனது ஔவையார் படத்தில் நடிகராக அறிமுகப்படுத்தினார் வாசன். ஔவையாக வரும் பி சுந்தராம்பாளிடம் அரியது எது பெரியது எது ஔவையே என கலாட்டா செய்வாரே, அது சாட்சாத் 13 வயதான பாலாஜியே தான். அதன் பிறகு ஒரு தயாரிப்பு நிர்வாகியாக தன் சினிமா வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பித்த பாலாஜியை ஜெமினி கணேசன் தான் நடிப்பு பக்கம் இழுத்து வந்தார். மனமுள்ள மருதாரம், சகோதரி, பானை பிடித்தவள், பாக்கியலட்சுமி படங்களில் கதாநாயகனாக நடித்தார் பாலாஜி. படித்தால் மட்டும் போதுமா, பலே பாண்டியா என பல படங்களில் சிவாஜியுடன் சேர்ந்து கதாநாயகனாக இல்லை என்றாலும் முக்கியமான வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார். இருந்தாலும் ஒரு தயாரிப்பு நிர்வாகியாக இருந்து அவரது எண்ணம் எல்லாம் படத்தயாரிப்பில் இறங்க வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தது. முடிவெடுத்துவிட்டால் அதனை செயல்படுத்துவதில் தாமதம் காட்ட விரும்பாத பாலாஜி சுஜாதா சினி கிரியேஷன்ஸ் நிறுவனத்தை துவங்கி தனது நண்பன் ஜெமினி கணேசனையும் சாவித்திரியையும் வைத்து 1966 அண்ணாவின் ஆசை என்ற படத்தை தயாரித்தார். அது வெற்றிகரமாக ஓடவே அடுத்த படத்தில் நடிகர் திலகத்துடன் இணைந்தார். 1966 தங்கை, 1967 என் தம்பி, 1968 திருடன் என சிவாஜியுடன் இணைந்து தொடர் ஹிட்டுகளாக தர ஆரம்பித்தார். சிவாஜியை தனது உடன்பிறப்பாகவே நினைத்த பாலாஜி தான் தயாரித்த 40 படங்களில் கிட்டத்தட்ட 17 படங்களை சிவாஜியை வைத்து தயாரித்ததோடு அதில் 80% வெற்றி படங்களாகவும் தந்தார் என்பது கவனிக்கத்தக்கது. தொடர் வெற்றி படங்களாக கொடுத்து வந்தபோது என் மகன், உனக்காக நான் ஆகிய படங்கள் சரியாக ஓடாமல் சிறிது சறுக்கினாலும் அதிலிருந்து உடனடியாக மீண்டு எழுந்தார். அதன் பின்னர் தான் மற்ற மொழிகளில் வெற்றி பெற்ற கதைகளை வாங்கி ரீமேக் செய்வதில் மட்டும் தீவிரமாக தனது பார்வையை திருப்பினார். சிரமம் இல்லாமல், வசூலில் சந்தேகமே இல்லாமல் வெற்றி பெற இந்த ரீமேக் வியாபாரமே ரிஸ்க் இல்லாத வியாபாரம் என்று கண்டுகொண்டார் பாலாஜி. கருப்பு வெள்ளை படங்களை மட்டுமே தயாரித்து வந்த பாலாஜி முதலாக ஒரு கலர் படத்தை தயாரிக்க விரும்பினார். அப்படி தயாரித்த படம்தான் சிவாஜி, ஜெயலலிதா நடித்து 150 நாட்கள் ஓடி சாதனை படைத்த எங்கிருந்தோ வந்தார். தனது மகன் சுரேஷின் உதவியுடன் சுரேஷ் சினி ஆர்ட்ஸ் நிறுவனத்தை ஆரம்பித்து அடுத்த தலைமுறை கலைஞர்களுடன் கைகோர்க்கும் விதமாக ரஜினி, கமலை வைத்தும் படங்களை தயாரிக்க ஆரம்பித்தார். ரஜினியை வைத்து பில்லா, தீ, விடுதலை ஆகிய படங்களையும், கமலை வைத்து வாழ்வே மாயம், சட்டம், சவால், மங்கம்மா சபதம் ஆகிய படங்களையும் தயாரித்தார். இதில் பில்லா திரைப்படம் ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ளும் படமாகவும் அவரது கேரியரில் முக்கியமான படமாகவும் அமைந்தது. அந்த படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிய கிருஷ்ணமூர்த்திக்கு பில்லா கிருஷ்ணமூர்த்தி என்ற பெயரே கடைசி வரை நிலைத்துவிட்டது. பழைய படங்களில் கதாநாயகனின் அண்ணன், நண்பன் என இவருக்கென்றே ரெடிமேடாக ஒரு ரோல் இருக்கும். ஒரு வில்லத்தனமான பார்வை, கண்ணில் ஒரு நயவஞ்சகத்தனம் என மெல்லிய வில்லனாக நடிப்பதில் இவரை அடித்துக்கொள்ள ஆள் இல்லை. பிற்காலத்தில் தயாரிப்பு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் தான் தயாரிக்கும் படங்களில் முக்கியமான வேடங்களில் தலைகாட்டி விடுவார் பாலாஜி. அவருக்கு போலீஸ் வேடங்கள் நன்றாக பொருந்தி போனது. குறிப்பாக பில்லா படத்தில் டிஎஸ்பி கதாபாத்திரமும், தீ படத்தில் ரஜினியின் குருவாகவும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் பாலாஜி. பாலாஜி அடிப்படையில் ஒரு தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றியவர் என்பதால் அவர் தயாரிப்பில் ஒரு ஒழுங்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய பாலாஜிக்கு இந்த திட்டமிடுதல் நிறையவே கை கொடுத்தது. பின்னாளில் அவரே ஒரு நடிகராக மாறியதால் தனது படங்களில் நடிக்கும் நடிகர்களின் தேவைகள் மற்றும் குணாதிசயங்களை கவனிக்கக்கூடிய திறனும் கைகூடி வந்ததால் அவரால் ஒரு சிறப்பான தயாரிப்பாளராக இருக்க முடிந்தது. அதை தவிர இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நம்பி துணிச்சலுடன் இறங்கும் அவரது திடமான நம்பிக்கைதான் பாலாஜியின் வெற்றிக்கு மூல காரணம் என்றே சொல்லலாம். நடிகர் திலகத்துடன் பல படங்களில் நடித்த பாலாஜி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் என் கடமை என்ற ஒரே ஒரு படத்தில் மட்டுமே சேர்ந்து நடித்தார். சிவாஜியை வைத்து 17 படங்களை தயாரித்த பாலாஜி எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் கூட தயாரிக்கவில்லை என்பது ஆச்சரியம் தரும் செய்தி. இதே போல எம்ஜிஆரை வைத்து பல படங்களை தயாரித்த சாண்டோ சின்னப்ப தேவரும் சிவாஜியை வைத்து ஒரு படம் கூட தயாரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல தனது படங்களில் மனோரமாவுக்கு கட்டாயம் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தை கொடுத்து விடுவார் பாலாஜி. ஜனவரி 26 பாலாஜியின் திருமண நாள் மட்டுமல்ல, அவருக்கு அதிர்ஷ்டமான நாளும் கூட. அதனால் பாலாஜி தனது தயாரிப்பில் சிவாஜி நடித்த படம் ஒன்று அன்றைய தினம் கட்டாயம் வெளிவர வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார். அதற்கு 10 நாளைக்கு முன்னால் வருகிற பொங்கல் தினத்தை விட ஜனவரி 26
26ஆம் தேதியை தான் பண்டிகை தினம் போல கருதினார் பாலாஜி. அதனால் அதற்கேற்ற மாதிரி படத்தை வெளியிட வசதியாக முன்கூட்டியே திட்டமிட்டு படப்பிடிப்புக்கு கிளம்புவார் பாலாஜி. ரீமேக் படங்கள் தான் பண்ண வேண்டும் என்பதில் ரொம்பவே உறுதியாக இருந்தார் பாலாஜி. இங்கிருந்து கிளம்பி நேராக பாம்பே செல்லும் அவர் அங்கே சென்றதும் டாக்ஸி ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொள்வார். அந்த டாக்ஸி டிரைவரிடம் அந்த சமயத்தில் அங்கே வெளியாகி பிரபலமாக ஓடிக்கொண்டிருக்கிற படம் எதுவென்று கேட்டு தெரிந்து கொண்டு அந்த தியேட்டருக்கு வண்டியை விட சொல்லுவார். படம் பிடித்திருந்தால் மீண்டும் இரவு காட்சிக்கும் டிக்கெட் வாங்கி 2 காட்சிகளும் ரசிகர்களின் வரவேற்பை ஒப்பிட்டு பார்ப்பார். அது சரியாக வரும் என்று நினைத்தால் மறுநாளே அந்த படத்தின் தயாரிப்பாளரை சந்தித்து அந்த படத்தின் உரிமையை வாங்கி கொண்டுதான் சென்னை மண்ணை மிதிப்பார் பாலாஜி. இங்கே வந்ததும் அந்த கதையை தமிழுக்கு ஏற்ற மாதிரி படமாக்குவதற்கு தேவையான விஷயங்கள் குறித்து அவரது டீமில் இருந்த ஏஎல் நாராயணன், பில்லா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருடன் கலந்து பேசுவார். இதுதான் பாலாஜியின் தொடர் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. கேரளாவை பூர்வீகமாக கொண்ட பாலாஜியின் மகள் சுசித்ராவின் கணவர்தான் பிரபல மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால். பாலாஜியின் மகன் சுரேஷ் தற்போது படப்பிடிப்பு சாதனங்களை வாடகைக்கு விடும் அவுட்டோர் யூனிட் ஒன்றை நிர்வகித்து வருவதோடு பட தயாரிப்பிலும் ஈடுபட்டு வருகிறார். 2009ஆம் வருடம் உடல் நலக்குறைவால் காலமான பாலாஜி ஒரு நடிகராகவே பெரும்பாலான ரசிகர்களால் அறியப்பட்டாலும் ஒரு வெற்றிகரமான தயாரிப்பாளராகத்தான் தமிழ் சினிமாவில் அவர் கோலோச்சினார் என்பதுதான் உண்மை.